தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழரம் வாயிலா நெடுநாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க சார்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சார் கூட்டணி கணக்குகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? விசிகால எல்லாம் செட் ஆயிடுச்சா? தேர்தலுக்கு தயாராகிட்டீங்களா சார்? நாங்கள் இன்னமும் தேர்தலுக்கு தயாராகவில்லை. நாங்கள் மக்கள் பிரச்சனையை களமாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ கூட எங்கள் தலைவருடைய ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு மாபெரும் போராட்டத்தை டெல்லி மாநகரில் காந்தி சிலையை நோக்கி எங்கள் தலைவருடைய முக்கியமான ஒருங்கிணைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து என்டிஏ கூட்டணியுடைய எம்பிக்கள் அனைவருமே மோடியை எதிர்த்து, மோடியுடைய அந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் இப்போ நிப்பாட்ட போகிறாங்க. அதற்கான பணம் ஒதுக்கீடுகள்லாம் முறையாக செய்யவில்லை. அதெல்லாம் எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆரை எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் களமாடி கொண்டிருந்தோம். நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகளுடைய விளக்க பொதுக்கூட்டத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளை மறுநாள் இன்னும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வேறு இருக்கிறது. டாஸ்மார்க் இழுத்து மூடு என்று தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு களமாடி கொண்டிருக்கிறோம். அரசியல் எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் வேலையை இன்னமும் எங்கள் தலைவர் எத்தனை தொகுதிகள் அப்படின்றது இன்னும் பேச்சுவார்த்தை என்ன முடிவு பெறவில்லை. திமுக தான் நம்ம கூட்டணியுடைய தலைமையில் இருக்குது. அதனால் முடிஞ்ச பிறகு எங்கள் தேர்தல் வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா முன்னாடி நீங்கள் கூட்டணிக்குள்ளார இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு உங்கள் பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டணியிலேருந்து வெளியே போகிற மாதிரியெல்லாம் அந்த ஆதவர்ஜனாக இருக்கிற வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு சைலண்ட் மோடில் இருக்கிற மாதிரியே தெரியுது சார். மக்கள் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விசிகா தொடர்பான தேர்தல் குறித்து இது வரைக்கும் ஒரு பெரிய அளவில் கூட்டணி அப்படிங்கிற திமுகக்குள்ளாரையே ஒரு மாதிரி முடங்கி போன மாதிரி இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற அந்த அணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த அணி உருவானதற்கு வெறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அதற்கு முக்கியமான காரணம். அது உங்களை மாதிரி நெறியாளர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த மதச்சார்பின்மை அந்த கூட்டணியை உருவானதற்கே இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டதற்கு எங்கள் தலைவர் தான் முக்கிய காரணம். ஆனால் நாங்கள் உடச்சிக்கிட்டு வெளியில் போகணுன்றது தேவையில்லாதது. சரிங்களா? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம். எங்களால் அவர்களுக்கும் அவர்களால் எங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது மக்களுக்கு. நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்து இருக்கிறோம், சார்ந்து இருக்கலை. ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. தெளிவாக போகுது. ஏன் கூட்டணியை விட்டு வெளியேறணும்? வெளியேறதுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது? நாங்கள் இப்போ டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்டுக்கிறோம். டபுள் டிஜிட்டில் கொடுப்பதாக கண்ணாசிவு வந்துருச்சு. அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை? டபுள் டிஜிட்டை வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வோம். சங்கி பயிர்களை உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துவோம். இதுதான முக்கியமான வேலை. சங்கிகளை எதுக்கணும்னா சும்மா தனியாக விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நின்று ஜெயிக்க முடியாது. தனியாக திமுக நின்று ஜெயிக்க முடியாது. தனியாக இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து கூட ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. நாங்கள் எல்லாம் ஓர் அணியில் ஒற்றுமையாக மதச்சார்பின்மை என்ற அந்த கோட்பாட்டோடு நிற்கிறோம். இன்றைக்கி அதுதான் பிரச்சனைங்க. இப்போ சிக்கலே திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள், ஒன்றுமே இல்லாத அது ஒரு விளக்கு தூணு. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், எனக்கு தெரியாது ஒரு தியோடலைட் ஸ்டேஷன். அப்போ அதை போட்டுட்டு இதாண்டா விளக்கு தூணுதாண்டா எண்ணெயை ஊற்றுனுங்கிறதாண்டா திரிய போடணும்னா அப்போ எப்படி ராமர் மசூதியாக அதை பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினேன் பாருங்கள். அது மாதிரி உருவாக்குன வேலை இங்கே செய்கிறாங்க. அது திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு மேலே இருக்கிற அந்த சர்வே தூணுக்கு மேலே தானே ஏற்றுவோம்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமில்ல? அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தர்கா இருக்குது. தர்காவுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணணும். அடுத்து தர்காவே எங்களுக்கு சொந்தமான தர்காவை உடைக்கணும். இப்படி பல சதி வேலைகளை செய்வதை தடுத்து நிறுத்தியதே விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான பங்கு இருக்கிறது. அப்புறம்தான் ஆளுங்கட்சி, அப்புறம்தான் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சங்கி பயில எதுக்கிறமா இல்லையா? இதுவே அரசியல் பணி. இந்த அரசியல் பணிக்கு அழகான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ சங்கி பயில ஓட அடித்து விரட்டுவோமுங்க தமிழ்நாட்டை விட்டு. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இரட்டை இலக்கம் அப்படின்னா எத்தனை தொகுதிகள் எதிர்பார்க்குறீங்க சார்? இரட்டை இலக்குனா 11 இரட்டை இலக்கு தான், 10 இரட்டை இலக்கு தான், 99 இரட்டை இலக்கு தான். இதுக்குள்ளே ஒரு சீட்டு நாங்கள் 25 சீட்டுகள் கேட்பதாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா 25 இதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? 2001 8 சீட்டு கொடுத்தாங்க என்பதை நாங்கள் 8 சீட்டு வாங்கினோம். அது மட்டும் இல்லை, 2011 10 சீட்டு. ஜெயலலிதா அம்மையார் 9+1, அந்த அம்மாவுக்கு ராசி நம்பர் 10 சீட்டு.
அப்போ அந்த காலத்திலே வாங்கிட்டு நிகழ்காலத்தில் லாஸ்ட் நீ சொன்ன இந்த ஆது வருஷன்ற ஒரு தம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா, ஐபேக்கோட சேர்ந்து எங்களை ஏமாற்றி விட்டாங்க. ஏமாற்றிட்டு 6 சீட்டுன்றாங்க. நாங்களும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா, நாங்களும் யார் காங்கிரஸும் ஒன்றா, ஆனால் காங்கிரஸ் கூட கொடுப்பாங்களாம். நாங்களும் மதிமுக ஒன்றா. நீங்கள் மனச்சாட்சி தொட்டு அப்படி சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் அவங்களும் ஒன்றா. நீங்கள் எங்கே திரும்பி அந்த கட்சி தலைவர்கிட்டே போய் அண்ணன் இன்றைக்கி இருக்கிற வீரபாண்டியா இருக்கட்டும், இல்லை அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும், என்னங்க அப்படின்னா இல்லைங்க, அவங்களே சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவுக்கு பரவிங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை இல்லாத கிராமமே இல்லை, ஊரே இல்லை. இன்றைக்கி தலித் தொகுதின்னு ஒரு 44 தொகுதியில் சொல்கிறாங்க. தனி தொகுதி 44 + 1 45 46 47 தொகுதிங்க. நான் எஸ்டிக்கு சேர்த்து சொல்கிறேன். இந்த 45 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் தனியானாலே வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். நாங்கள் போய் தனியாக நிற்க போகிறதில்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். யார் நிற்கிறா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி. இங்கிட்டு வந்து இப்போ இருக்கிற நிகழமா நீ எப்படி மாறும் தெரியாது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி. அங்கிட்டு வந்து யார்? நம்ம சீமான் தலைமையில் ஒரு அணி இருக்குது. அவர் ஒத்த சிங்கிள் நிற்கிறாரு. அந்த பக்கத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு அணி, பிஜேபி 4 இருக்குது. இப்போ 5வது அணியாக ஒருவேளை நான் நிற்க மாட்டேன், விடுதலை சிறுத்தை தலைமை நின்றால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஓட்டு பிரியுது பார்த்தீங்களா. அப்போ அவங்க ஓட்டு அவங்களுக்கு, அப்போ எங்கள் ஓட்டு எங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஜனநாயக சக்திகள், பெண்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதனால் வந்து இதெல்லாம் உணர்ந்து அவங்க வந்து எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் கொடுத்துருவாங்க. நாங்களும் அவங்களுக்காக அவங்க வெற்றி பெற வேண்டிய தலைவர் இப்போ மேலே சொல்லிட்டார்ல, ஒரு திருமண நிகழ்வில் முதல்வர் வச்சுட்டு சொல்லிட்டார்ல, சங்கிகளை வராமல் தடுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணியில் நாம் இயங்க வேண்டும், சிறப்பாக இயங்க வேண்டும். அது ஏன் சொல்கிறாரு? சும்மா சொல்லுவாரா? சிங்களம் இருந்து கிடச்சிருச்சு, உங்கள் டபுள் டிஜிட்டில் நீங்கள் வாங்கிக்கிறங்க. டபுள் டிஜிட்டில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம் உள்ள, எது உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே. ஆனால் விஜய் வருகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொஞ்சம் பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மைதான? களத்தில் அப்படி நிலவரம் இருக்கா? பிரதர், நேற்று வந்து நான் செங்கோட்டையிலேருந்து என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு ஊராக நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ பிரேக்கு, இன்னும் 2 நாள் கழித்து இப்போ நான் புதுக்கோட்டைக்கு போக போகிறேன். அதுக்கடுத்து விழுப்புரம் போக போகிறேன். தொடர்ந்து வந்து இளைஞர்களை சந்திக்கிறேன். குறிப்பாக வந்து இளைஞர்களை, வெறும் தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஜனநாயக சக்தி உள்ள இளைஞர்கள், கிறிஸ்துவ இளைஞர்கள், அதே மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள், இவங்கெல்லாம் சந்திச்சிட்டான். அவங்கெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கை இழுத்து மூடுங்கண்ணே. பெண்களும் சொல்கிறாங்க டாஸ்மார்க்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி ஆணவ படுகொலையெல்லாம் ரொம்ப நடக்குது, அதை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்த தருணத்தில் இப்போ தான் பார்த்தேன் நியூஸில், கவினுடைய மரணத்தில் இன்னும் சந்தேகம் நிறையா இருக்கேன். ஒரு ஆணவ படுகொலை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கவினுடைய மரணத்தினப்போ அவங்க அப்பா, அந்த போலீஸ் அப்பா, அவர் பேர் இந்த சரவணன் சொல்லுவாங்க, அதனால் பக்கத்தில் இருந்தானா அந்த இடத்துல, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்னு யார்? நீதிமன்றத்தில் இன்றைக்கி சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகளே சொல்லுறாங்க. அப்போ அதை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு அப்படின்னு பல இது மாதிரியான கோரிக்கையெல்லாம் தர்றாங்க இளைஞர்கள். அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்கள் எந்த காலத்துலேயும் விஜயை ரசிப்பாங்களே தவிர விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கிறோங்க. நான் கூட விஜய் ரசிகர் இருந்தேன். இந்த ஜனநாயகம் படம் வந்தால் நான் கூட முதல் நாள் ஷோவை கூட பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடிப்பு என்பது வேறு, நடிக்கலாம், ரைட்டர் சூப்பராக விஜய் நடிப்பு, இங்கிட்ட அஜித் நடிப்பு சூப்பராக. இந்த படம் தமிழர்களுக்கு போனால் அந்த சினிமா தானே அவங்க தேடுவாங்க, தனது வாழ்க்கையை அங்கே தான் தேடுவாங்க. இங்கேயே தொலைச்சிவிட்டு வாழ்க்கையை எங்கேயும் தொலைச்சிருப்பாங்க, ஆனால் சினிமா தேட்டரில் போய் தேடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் தான் சினிமா தேட்டரில் வாழ்க்கையும் தேடினாங்க, முதல்வரையும் தேடினாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் அங்கே இருக்கிற நடிகை திரிசா நடிச்சிருக்கா, அதை தேடுவாங்க. வேறு யாராவது அங்கே பெண் நடிச்சிருந்தால் அதை பார்ப்பாங்க. அதோடு சேர்ந்து விஜயை பார்ப்பாங்களே தவிர, இப்போ தனுஷ் நடிச்சாருன்னா அவரை பார்ப்பாங்களே தவிர, சூர்யா நடிச்சிருந்தால் அதை பார்ப்பாங்களே தவிர, அங்கேருந்து எவனையும் முதல்வர் தேட மாட்டான். ஏன்னா இந்த உலகமே வந்து இன்றைக்கி வந்து யூடியூப் உலகம். இப்போ யூடியூப்பில் இப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இன்றைக்கி வந்து டோப்பா போட்டிருக்காருன்றவாங்க. அவ்வளவுக்கு அவங்களுக்கு வந்து அதில் எல்லா விஷயமும் அப்டேட் ஆகுது. நம்ம எம்ஜிஆர் காலத்தில் ஏஐ இருந்துச்சா? ஏஐ எடுத்து நீங்கள் போடுங்க, டக்குன்னு போடுங்க, சங்கத்தமிழன் போடுங்க, என் வரலாறே டக்குன்னு அவார்டு சொல்லி, எனக்கு தெரியாத வரலாறுலாம் அது பேசுது. உங்கள் பேர் எடுத்து போடுங்க, இது தமிழ் நிறம் தொலைக்காட்சி இல்லை யூடியூப் போடுங்க, உங்கள் வரலாறு போகிறேன்னு சொல்லும். அது மாதிரி விஜய் இப்பொழுது எங்கே இருக்கிறார் டக்குன்னு போடும் மேட்ரை, விஜய் யார் போடும். அதனால் வந்து இன்று வந்து ஏஐ உலகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம். இந்த உலகத்தில் எவனும் வந்து சீமாவிலிருந்து வந்து முதல்வராக முடியாது, எழுதி வச்சுக்கிறீங்க. அதுக்கு வந்து யாரும் தலித் இளைஞர், நீங்கள் எதாவது கேட்குறீங்களோ தெரியும், தலித் இளைஞர்கள் பின்னாடி போக மாட்டாங்க, இஸ்லாமிய இளைஞர்கள் போக மாட்டாங்க, கிறிஸ்துவ இளைஞர்கள் போக மாட்டாங்க. அப்புறம் என்ன, யாராவது தற்கூரியில் போவாங்க, போயிட்டு அடிபட்டு சாவாங்க. இப்போ செத்தாயில் 42 பேர் பாவம். அவங்களுக்காக அவங்க கட்சி தலைவனோ கட்சிக்காரனோ ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பானா? அந்த 41 உயிருக்கு தமிழ்நாட்டிலே மெழுகுவர்த்தி ஏற்றிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஒரே தலைவர் எழுச்சி தமிழர்.
அதனால் ஒரு ரூபாயே போக மாட்டேன், நீ கவலைப்பட வேணாம். எவன் ஒருத்தன் வந்து அம்பேத்கரை படித்தானோ, எவன் ஒருத்தன் எழுச்சி தமிழரை படித்தானோ அவன் சினிமாக்காரன் பின்னாடி போக மாட்டேன். இன்னொரு பக்கம் திமுகவில் நீங்கள் இரட்டை இலக்க தொகுதிகள் 25 தொகுதிகள் எல்லாமே ஏற்புடையது. ஆனால் நிறைய கட்சிகள் இன்னும் உள்ள வருது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? அது அவங்க பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ 25 தொகுதிகள் கொடுக்கல அப்படின்னா விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா? கொடுக்க போகிறாங்கல்ல, நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு எதுக்கு இங்கே ஒரு செக்கை வைக்கிறீங்க? நிச்சயமாக கொடுப்பார்கள். இப்போ திமுகவில் அந்த மாற்றுக் கட்சியினர் அதிகமாக இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இது கூட்டணிகளை பாதிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, நல்லா சேரட்டுமே. அவங்க கட்சியை வளர்க்குறாங்க, மாற்றுக் கட்சியை அன்பாக அழைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையாக வேலை பார்க்குறாரு, அதனால் சேர்க்கணும், நல்லதானே. ஆனால் ஆல்ரெடி கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் புதிய கட்சிகளை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கான தொகுதிகள் குறையும் தானே சார்? அதான நல்லா கேட்டுக்கிறீங்க. மற்றவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ யாரை வேணுமாலும் சேர்த்துக்க. பிஜேபியை சேர்க்காத, பாமகவை சேர்க்காத. இது சாதியவாதிகள், அவர்கள் மதவாதிகள். அதை தவிர நீ யாரை வேணுமாலும் சேர்த்துக்க, சிறப்பாக செயல்படு. ஆனால் எங்களுக்குன்ற அந்த ஒதுக்கப்பட்ட சீட்டு எங்களுக்கான தகுதிகளை அடிப்படையில் கொடு. யாருமே அரசியலை வந்து இவர் நல்லவராக ஓட்டு போகிறான்னு போட மாட்டேன், இவர் ரொம்ப பண்பானவரான்னு ஓட்டு போட மாட்டேன். அப்படி போட்டால் எங்கள் தலைவரெலாம் முதல்வராக இருக்கணும். எங்கே போடுவாங்கன்னா அவங்களுடைய வலிமையை மட்டும்தான் தீர்மானிப்பேன். வலிமை எப்படா, ஆள் எத்தனை பேர் வருவேன், நம்பர்ஸ். 50 ஓட்டு ஒருத்தன் வாங்கியிருப்பேன், ஒருத்தன் வந்து 51 வாங்கியிருப்பேன். அந்த 51காரன் ஜெயிச்சிருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அர்த்தமெட்டிக்காக சொல்லணும், 49 ஓட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நான் 51 சீட்டு ஓட்டில் ஜெயிச்சிருப்பேன். உங்களோட ஒரு ஓட்டு அதிகமாக இருக்குங்க. அந்த ஒரு ஓட்டு ஜனநாயகத்தை தீர்மானிக்குது. இதுதான் எனக்கு ஜனநாயகத்துடைய பண்பு. நான் வெற்றி பெற்றேன் ஒரே ஒரு ஓட்டுனால. ஆனால் 49 பேர் உங்களை ஆதரிச்சிருக்கிறேன், அதை விட்டுருவாங்க, உங்களை தோக்க விட்டுருவாங்க, எங்களை ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்போ நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊருக்குமே போங்க, அப்படியே கேமரா எடுப்போம், நம்ம எங்கள் காரை கூட உட்காருங்க, அப்படியே கேமரா ஆன் பண்ணுங்க, எந்த ஊரில் கொடி பறக்கலை உண்மையாக சொல்லுங்கள். அதுமாதிரி சென்னைக்குள்ளே கண்ணை மூடிடுங்க. இன்றைக்கி நீ போகும்போது திடீர்னு ஒரு கண்ணை திறங்க, லெஃப்டோ ரைட்லேயே பாருங்கள், இல்லை பின்னாடி பாருங்கள், முன்னாடி பாருங்கள், தலைவர் பேர் இருக்கா இல்லையா, எங்கள் கொடி பறக்குதா பறக்கலையா, கொடி கூட இப்போ சிக்கல் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, பேர் எழுதியிருக்காங்க சுவர் விளம்பரம். அப்போ அவ்வளவுக்கு மக்கள்கிட்ட நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போகிறேன், ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், இஸ்லாமிய தோழர்கள்லாம் அப்படியே எங்கள் பின்னாடி பறந்து வர்றாங்க. அவ்வளவுக்கு எங்கள் தலைவரை பற்றி எங்களுக்கே விளக்கம் கொடுக்குறாங்க, அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி கிறிஸ்துவ தோழர்கள் வர்றாங்க, ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாட்டோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க தெரியுது பிஜேபிலாம் நமக்கு சிக்கல்றா, பிஜேபியை வந்து திமுக அப்படின்னு கடுமையாக எதுக்காதுரா, விஜய் எதுக்க மாட்டாரா, அதிமுக இறங்கி சரண்டரா. அப்போ தமிழ்நாட்டிலேயே படி இவர் சீமானவை நம்பணும்ரா, அவர் போய் ஆர்எஸ்எஸ் இதில் போய் பேசுகிறாரா அவர், ஆனால் அவரெல்லாம் நம்ப முடியாதா. ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் நம்புகிறேன், படிச்சிருக்காங்க இளைஞர் பூராமே. நான் வந்து வெறும் இந்த தலித் இளைஞர்கள் மட்டும் நான் சொல்லலை, நான் சொல்கிறது தலித்து அல்லாத இளைஞர்கள். தலித் இளைஞர் ஆல்ரெடி இருக்கிறாங்க, நான் சொல்கிறது தலித்து அல்லாத இளைஞர் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து சர்வே எடுங்களேன். ஒரு காலத்தில் இருந்து உண்மைதான், அதில் யூடியூப் இல்லாத காலம், ஃபேஸ்புக் இல்லாத காலம், ட்விட்டர் இல்லாத காலம் வந்து அவங்க ஒரு சாதி வெறி பிடிச்சி ஒரு மாதிரி சினிமா நடிகர் பக்கத்து எம்ஜிஆரை கொண்டாந்தாங்க, அதுக்கடுத்து ஜெயலலிதா கொண்டாந்தாங்க, அப்புறம் பல பேர் வந்தாங்க சினிமாவில், எல்லாம் தோற்று போனேன், அது வேறு பிரச்சனை. என்டிஆருக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து ஜெயிச்சாலு என்டிஆர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சது தெரியுமா, காலி. டி ராஜேந்தர் ஆரம்பித்தார், காலி. சிவாஜி கணேசன் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தார், அவரும் காலி. இப்போ சரத்குமார் டோட்டல் காலி. பாருங்கள், எல்லோரும் எடுத்து பாருங்கள். அதனால் இப்போ எவனுமே வர்றது ரெடியாக இல்லை. இந்த நேரத்தில் பாவம் விஜய் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறாரு, பரவாயில்ல, வர்றதை நான் வரவேற்கிறேன், வெல்கம் பண்ணுறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் பாமகவை பற்றி பேசியிருந்தீங்க. பாமக இப்போ அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமகன்னு பிரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ராமதாஸ் ஐயா அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணிங்கிற மாதிரி தான் தெரியுது, ராமதாஸ் ஐயா திமுக பக்கம் வர மாதிரி தெரியுது. வந்தால் எப்படி ஏற்றுக்குவீங்களா, என்ன பண்ணல? அதுக்கு பதில் சொல்ல எனக்கு ரைட்ஸ் இல்லை. எங்கள் தலைவர் சொன்ன ஒரே ஒரு வாசகம், பாமக பிஜேபி இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். பிஜேபி என்பவர்கள் மதவாதிகள், பாமக என்பவர்கள் சாதியவாதிகள். இவர்கள் இருவருமே இந்த நாட்டுக்கு கேடு. ஆகையால் வன்னிய தோழர்களை, பாட்டாளி வர்க்க தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்துக்களை இந்துன்பான இந்துக்களை அழிப்பேன், இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது தலைவருடைய கருத்து. ஆனால் இன்றைக்கி பாவம், அந்த கட்சியை ஆரம்பித்தவதே ஐயா ராமதாஸ் தான், டாக்டர் ராமதாஸ். ஒரு போராளி தான், சமூக நீதி போராளி ஒரு காலத்தில். இன்றைக்கி அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பெத்த பிள்ளை, அப்பனே மதிக்காமல் இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்யும்போது நமக்கே மனசு வருத்தமாக இருக்குது. எதிரியாக இருந்தாலும் கூட கருத்தியல் ரீதி, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஐயாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்தியல் ரீதியாக இப்போ நம்ம எதிரியாக இருந்தாலும் கூட அவருடைய படுற துன்பத்தை, துயரத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், அவர் தான் கட்சியை ஆரம்பித்தார்,
அவர் எவ்வளவு துயரத்தை துன்பத்தை சந்திச்சார். சிறைச்சாலையில் போட்டாங்க, அந்த அம்மா போட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அவ்வளவு மோசமான வாழ்க்கையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அவரே வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ இவரே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி பண்ணுறாப்புல. அது தவறு. ஆனால் அவர் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா அப்படின்றது நீங்கள் வந்து தலைவர் ஸ்டாலின்கிட்ட கேட்கணும். சேர்ந்தால் நாங்கள் இருப்போமா இருக்க மாட்டோமான்றது எங்கள் தலைவர்கிட்ட கேட்கணும். ஆனால் எங்கள் தலைவருடைய கொள்கை இந்த கொள்கை. எப்படி இருந்தாலும் பாமக இல்லாமல் அவர் தனியாக தானே சார் வருவார். பாமக கட்சிங்கிறத அவர் டேக் அப் பண்ணதான தான் செய்திகள் வருது. அப்போ அந்த தலைவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அதை பற்றி நாங்கள் பேசலை. ஒருவேளை தலைவர் ஓகே பரவாயில்ல, எங்கள் ஐயா தான் அவருக்கு வந்து எங்கள் தலைவர் தான் அந்த ஐயாவுக்கு என்ன பட்டம் கொடுத்தாருன்னா தமிழ் குடி தாங்கி கொடுத்தாரு. எங்கள் ஊர் மதுரை மாவட்டம் மேலூரில் தான் கொடுத்தாரு. அப்போலாம் நான் கட்சிக்கு வந்த புதுசு மேடையிலே கொடுத்தாரு, தமிழ் குடிதாங்கி அப்படின்னு. எதுக்கு இங்கே தமிழ் குடிதாங்கி கொடுத்தேன்னு கேட்கும்போது விளக்கம் கொடுத்தாரு. ஒரு இடத்துல வந்து தலித்து இறந்து போயிடுறேன், அவனை தூக்கிக்கிட்டு பொதுவாதியில் போகக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க. அப்போ இவரே போய் பக்கத்தில் நின்று அந்த பாடி எடுத்துகிட்டு போய் அடக்கம் செஞ்சார். அதனால் அவர் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. அது தமிழ் பேர் சூட்டுதல், தமிழ் இதை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழர் பாதுகாப்பு சங்கத்தில் எங்கள் தலைவர் வந்து தலைவராக இருந்தார். அவர் வந்து அதில் முக்கியமான பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் உருவாக்கினார்கள். ஈழப் பிரச்சனைக்கு தொடர்ந்து நாங்கள் போராடினோம், மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி ஐயா சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, பாவம். அதற்காக ஐயாவுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப என்னத்தை சொல்கிறது, பாவமாக தான் இருக்குது பார்க்கும்போது. எவ்வளோ பெரிய ஒரு போராளி, அந்த போராளியை சொந்த பையன், வேறு யாரும் இல்லை, அவங்க பையன் தானேங்க. அவருக்கு என்னங்க அரசியல் மூலம் பேச தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்க. வந்ததுமே அவர் பேக்ரவுண்டில் பேக் டோரில் தான் வந்தார். அதுக்காக ரஜினிகாந்த் கூட சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வந்துச்சு. விஜயகாந்தும் பேசினார். வந்து முடிச்சு நேரடியாக அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அவ்வளவுக்கு உங்களை அழகு பார்த்தாரு. இன்றைக்கி மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டால் என்னன்னு தெரியல, இல்லை ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் பேச்சை கேட்டுக்கிட்டு ராமதாஸ் ஐயாவை ரொம்ப கேவலப்படுத்துகிறார். நேற்று ஒரு பேட்டியை பார்க்கும்போது நம்ம கண் கலங்கிட்டோம். அரசியலை விடுங்க, அரசியலை அப்பாற்பட்டு ஒரு அப்பா அப்படி செய்யக்கூடாது. நம்ம தமிழருடைய பண்பாடு என்ன? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படி இருக்கிறவங்க தகப்பனே வந்து இப்படி கேவலப்படுத்துறது, தாய் மேலே வந்து தூக்கி எரிஞ்சது. அந்த அம்மா சொல்லிச்சுல, சொன்னார்லங்க அவர், என் மனைவியை அடிக்க வந்த கொடுமைக்காரன் தான் இந்த அன்புமணி அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் சொல்ல கூட்டணி அந்த பிரச்சனை வந்து எங்கள் தலைவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் வேணா உங்களுக்கு கேட்குறேன்னா நான் கேட்டுட்டு அடுத்த இன்டர்வியூவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் போட்டிகள் எந்தெந்த கட்சிகள் அமையும் அப்படிங்கிறதுல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சொன்னீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்றுமே அதை பார்க்கவே இல்லை. அது ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை பிரதர், நான் விளையாட்டுக்காக சொல்ல. அதாவது ஒரு அரசியல் தலைவன் வந்து ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட வரலாம், ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட வரலாம், அதுமாதிரி சினிமாக்காரே வர்றாங்க, ஒன்றும் தப்பில்லை, வெல்கம் பண்ணுவோம். ஆனால் சினிமாக்காரனை வந்த பிறகு நீ வந்து ஒரு தலைவனாக மாறணும். சினிமா நடிகராக இருக்கக்கூடாது. உன்னை ஃபாலோ பண்ணுற ரசிகர்லாம் ரசிகனாக இருக்கக்கூடாது. அவனெல்லாம் தொண்டனாக நீ மாற்றணும். அந்த மாற்றுறதுக்கான திறமை அவரிடம் இல்லை என்பதை போல தான் எனக்கு தெரிகிறது. அவர் குத்தாட்டம் நல்லா ஆடுறாரு. எதுக்கு சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? திரிஷாவோட ஆடுவார், நயன்தாரோட ஆடுவார். ஆட்டத்தை பார்த்திங்களா? பார்த்தது இல்லையா? இப்போ இருக்கிற கரங்களில் கூட ஒரு அம்மா, அந்த அம்மாவோட ஆடுவார். ஆனால் ஆடினாரே தவிர அந்த ஆட்டத்தை வந்து இங்கே காட்ட முடியல. எங்கே ஆட்டம்னா இங்கே வந்து ஆட முடியாது. ஆடின செத்து போவாங்க 41 பேர். ஒரு அரசியலாக ஒரு முறையாக செய்வதற்கான இன்னும் அந்த தகுதி இன்னும் அவருக்கு இல்லை, மிக குறைவாக இருக்கிறது. அந்த தகுதியெல்லாம் அவர் உருவாக்க முயற்சி பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னொரு பக்கம் பொதுவாக ஒரு கருத்து நிலவுது சார், திமுக கூட்டணி கட்சிக்கு அடியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஒரு அதிருப்தி இல்லை பிரதர். போன முறை வந்து அதிருப்தி இருந்தது உண்மைதான். நீ எங்களுக்கு திடீர்னு 6 சீட்டுன்ட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், எடுத்து நீ கேட்காமையே அதை நான் பதில் சொன்னேன். ஏன்னா நீ இதெல்லாம் கேட்பேன் எனக்கு தெரியும். 6 சீட்டு ஏன்டா எங்களுக்கு 6 சீட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாருக்கும் 6 கொடுத்தாதான் எங்களால் இது பண்ண முடியும், ஆனால் பிரித்து உங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 6 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஐபேக்குன்னு ஒரு ஆளை வந்து கொண்டாந்தாங்க. அவனே அங்கே 2 ஜெயிக்க முடியல. பார்த்தீங்களா? பீகாரில் 1 சீட்டு வரல, எல்லாம் டெபாசிட் போச்சு. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க வந்து எங்களுக்கு வந்து சீட்டை குறைச்சி விட்டாங்க, 6 சீட்டை. அதில் வந்து எங்களுக்கு வருத்தம் தான். எங்கள் தலைவரே சொன்னார்ல, 6 சீட்டு வாங்கிட்டு என்ன சொன்னார் டயலாக்கு, அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி தான் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பூனா ஒப்பந்தத்திற்கு எப்படி மகாத்மா காந்தியை எதிர்த்து கையெழுத்திட்டாரோ யார், புரட்சியாளர் அம்பேத்கர், அதுபோல நான் 6 சீட்டுக்கு நான் ஒத்துக்கொள்ளாமல் ஒத்துக்கொள்கிறேன், கையெழுத்திடுகிறேன் அப்படின்னாரு. ஆனால் அன்றைக்கி நான் கையெழுத்திட்டனால தான் நாங்கள் வந்து 6 சீட்டில் போட்டிட்டு 4 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அதனால் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனாலும் வருத்தம் தான். ஆனால் சங்கிப்பயிர் உள்ளே வராமல் தடுத்தோம் பார்த்தீங்களா, அது எங்களுக்கு மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. அதனால் அதே மாதிரி திருப்பி நடக்காது. இந்த முறை டபுள் டிஜிட் எழுதி வச்சு டாப்பிக்கே போடுங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு டபுள் டிஜிட் எம்எல்ஏக்கள் உள்ளே செல்லுகிறார்கள், சட்டமன்றத்துக்குள்ளே ஜெயிக்கிறாங்க.
நான் நிற்கிறது இல்லை, உள்ளே செல்றதே டபுள் டிஜிட் தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.